எங்கள் குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா? அவன் படுற கஷ்டத்தை எங்களால் கண்ணால் கூட பார்க்க முடியல. அவனுக்காக மட்டும்தான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோமே. எப்படியாவது எங்கள் குழந்தைய காப்பாற்றினா மட்டும் எங்களுக்கு போதும் அண்ணா. அவங்களுக்கு இதான் குடிக்கிறோம், இதான் சாப்பிட்றோன்றது கூட தெரியாது. அவங்க டியூப் ஃபீடிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மூச்சு விட்றதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு மிஷின் வழியாக தான் அவங்க இப்போதைக்கு மூச்சு விட்டுட்ருக்காங்க. எங்களுக்கு எங்கள் குழந்தை நடந்தால் போதும், ஸ்கூலுக்கு போய் படித்தா போதும், வேறு எதுவுமே எங்களுக்கு வேணாம். குழந்தைக்கு வந்து ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோபின்ற ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறத வந்து உறுதி பண்ணி லெட்ரு வந்தது. லேடிஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த டெஸ்ட்டை முதல்ல எடுக்கணும் கவர்மெண்ட்டு. இதை டெஸ்ட்டு எடுக்காதனால மட்டும்தான் இந்த மாதிரி எவ்வளோ குழந்தைங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே. நாங்கள் இப்போ வரைக்குமே வந்து ரெஸ்டிப்ளாம்ன்ற மருந்து மட்டுமே வந்து 13,000 வருது. நாங்கள் அந்த மிஷினை வந்து 4,000 ரூபாய்க்காக வாடகைக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இது இல்லாமல் சப்போர்ட்டிங் மெடிசனு, நியூட்ரிஷன் மெடிசன் இதெல்லாம் சேர்த்தே வந்து எங்களுக்கு மாதம் அதுவே வந்து ஒரு 25,000 வரைக்குமே வந்து ஆகுது. இந்த எஸ்டிமேஷன் கொடுத்தாங்க. இது வந்து ஜோல்ஜென்ஸ்மான்ற இன்ஜெக்ஷன் போட்டால் குழந்தைக்கு வந்து சரியாயிடும். இந்த இன்ஜெக்ஷனோட விலையை வந்து 16 கோடி. இது கேபிஒய் பாலா அண்ணன் ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் அதான் விஷயமே வந்து மக்களுக்கு தெரிய வந்தது. அந்த ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் கண்டிப்பாக பாப்பா நல்லாயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அண்ணன், எங்கள் குழந்தைய நீங்கள் தானே காப்பாற்றணும். எப்படியாவது நீங்கள் நினச்சா மட்டும்தானே, இந்த தமிழக அரசு நினச்சா மட்டும்தானே எங்கள் குழந்தைய காப்பாற்ற முடியும் சொல்லுங்க. உங்கள் கையில் காலில் கூட நாங்கள் உழுவுறோன்னு எங்கள் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். ஆக்சுவலாக எனக்கு குழந்தை வந்து 3 தேதி 4ஆம் மாதம் ஏப்ரல் மாதம் 2026 எனக்கு குழந்தை பிறந்தது. அரசு ஆஸ்பத்திரியில் இங்கே ராயபுரத்தில். குழந்தை பிறந்து அவங்க நல்லா தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி டிஸ்சார்ஜெலாம் பண்ணிட்டாங்க. 45 நாள் வரைக்குமே வந்து நல்லா தான் இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் நைட்டு மே மாதம் 30ஆம் தேதி அன்றைக்கி நைட்டு அவர்னால் வந்து குழந்தைனால வந்து சரியாக மூச்சு விட முடியல. அதனால் நாங்கள் உடனே பக்கத்தில் அந்த தனியார் மருத்துவமனையில் போய் அனுமதித்தோம். அவங்க வந்து குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல் இருக்குது, நீங்கள் வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குது, பல்ஸும் கம்மியாக இருக்குது, நீங்கள் அட்மிட் பண்ணி பாருங்கன்னாங்க. 2 நாள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்னமோ பெரிய ப்ராப்ளம் மாதிரி தெரியுது, நம்ம ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்தாங்க. 10 நாள் கழித்து அதுக்கான ரிப்போர்ட் வந்தது. ஜூன் 10ஆம் தேதி போல் ரிப்போர்ட் வந்தது. வந்ததில் வந்து குழந்தைக்கு வந்து ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோபின்ற ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறத வந்து உறுதி பண்ணி லெட்ரு வந்தது. அதுக்கப்புறம் வந்து அவர் பீரியாடிக் டாக்டர்ன்றனால பீரியாடிக் நியூராலஜியை பார்க்க சொல்லி சஜஸ்ட் பண்ணி வேறு டாக்டர் அனுப்புனாங்க. அவரையும் போய் பார்த்தோம். அவர் வந்து என்னை விட பெரிய டாக்டர் வந்து பெங்களூரில் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள பாருங்கன்னாங்க. அந்த டாக்டரை போய் பார்த்தோம். திரும்ப அங்கே போய் பார்க்கும் போதும் வந்துட்டு குழந்தை வந்து உடம்பு சரியில்லாமல் சிக்காயிட்டாப்புல. அங்கே போய் திரும்ப அதே மூச்சு பிரச்சனை, அவர்னால வந்து பல்ஸ் எல்லாமே லோவாகிடுச்சு, குழந்தைக்கு மூச்சு விட ரொம்ப சிரமப்படுறாங்க. அங்கே போய் மேடம் வந்து பார்த்துட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து ஐசியூவில் 2 நாளும் நார்மல் வார்டில் 3 நாளும் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் வந்து இந்த எஸ்டிமேஷன் கொடுத்தாங்க. இது வந்து ஜோல்ஜென்ஸ்மான்ற இன்ஜெக்ஷன் போட்டால் குழந்தைக்கு வந்து சரியாயிடும். இந்த இன்ஜெக்ஷனோட விலையை வந்து 16 கோடி. இது வந்து நம்ம ஏதாவது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி பேசி வேணால் வாங்கலாம். நீங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் அமௌண்ட் ரெடி அந்த ஒரு இன்ஜெக்ஷனோட ரேட்டு. ஆமாம், 1 டைம் ஜீன் தெரப்பின்ற இன்ஜெக்ஷன் இது ஜோல்ஜென்ஸ்மா. இந்த இன்ஜெக்ஷனோட காஸ்ட்டு வந்து 16 கோடின்னு இருக்கிறாங்க. இது வந்து ஃபாரின்லேருந்து தான் இந்த இன்ஜெக்ஷன் இம்போர்ட் பண்ணணும். இந்த இன்ஜெக்ஷன் வந்து இந்தியாவில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கண்ணா. அதுக்கப்புறம் அங்கே வந்து அவங்க வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் நல்லா பார்த்து அவங்க வந்து பைபேக் மிஷினு, அதுக்கப்புறம் வந்து பீரியாடிக் பிசிஓ, பீரியாடிக் பல்மனாலஜி, அப்புறம் வந்து பீரியாடிக் வந்து நியூட்ரிஷன் டாக்டரு இவங்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறமும் நாங்கள் இங்கே வந்து சென்னை எக்மூர் அரசு மருத்துவமனையில் போய் இந்த மாதிரி இவ்வளோ கோடி சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து இந்த மருந்து வந்து எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். இங்கே எக்மூர் அரசு மருத்துவமனையில் வந்து
இதுக்கான வந்து மருத்துவமே இங்கே இல்லை. நீங்கள் வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாது, அதுக்கான மெடிசன் இல்லையா? மெடிசன் வந்து இதுக்கான மெடிசன் சப்போர்ட்டிங் மெடிசனும் வந்து இதுக்கானது இல்லை. இது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் வேணால் ரேர் டிசீஸில் வந்து ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணுறோம். அது மட்டும்தான் இங்கே எங்களால் முடிஞ்சது. இதுக்கான மெடிசன் வந்ததுன்னா நாங்கள் உங்கள் நம்பருக்கே ஃபோன் பண்ணுவோம். நீங்கள் அப்போ வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க, இன்ஜெக்ஷன் குழந்தைக்கு போட்டுக்கோங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. மற்றபடி அரசு மருத்துவமனைனால எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைக்கான சிகிச்சை வந்து எழும்பூர் அரசு மருத்துவமனையில் இல்லைங்கண்ணா. நாங்கள் இப்போ வரைக்குமே வந்து ரெஸ்டிப்ளாம்ன்ற மருந்து மட்டுமே வந்து 13,000 வருது. குழந்தை சுவாசிக்கிறதுக்காக வந்து பைபேக் மிஷின் வந்து ஒன்று வந்து வாடகைக்கு எடுத்துருக்குறோம். அந்த மிஷினோட மதிப்பு வந்து 1,00,000 ரூபான்னாங்க. நம்ம குடும்ப பொருளாதார சூழ்நிலை காரணமாக அந்த மிஷின் வந்து எங்களால் வாங்க முடியலை. நாங்கள் அந்த மிஷினை வந்து 4,000 ரூபாய்க்காக வாடகைக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இது இல்லாமல் சப்போர்ட்டிங் மெடிசனு, நியூட்ரிஷன் மெடிசன் இதெல்லாம் சேர்த்தே வந்து எங்களுக்கு மாதம் அதுவே வந்து ஒரு 25,000 வரைக்குமே வந்து ஆகுதுங்கண்ணா. இது எழும்பூர் அரசு மருத்துவமனையில் இதுக்கான மருத்துவம் இல்லாமல் இருக்குது. அது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இது ஜோல்ஜென்ஸ்மான்ற இன்ஜெக்ஷன் ஒன் டைம் ஜீன் தெரப்பி இன்ஜெக்ஷனும் வந்து விலை வந்து பார்த்திங்கன்னா 16 கோடியில் இருக்குது. அதுவும் வந்து நான் லைஃபு என் மொத்த வாழ்க்கையில் சம்பாதிச்சாலும் நான் அவ்வளோ சம்பாதிப்பேனா, அவ்வளோ பண்ணிவிடுவேனான்றது தெரில. நம்மளுக்கெலாம் வந்து 1 கோடியோ ஏதோ ஒன்று இருந்தாலே வந்து நம்ம லைஃப் செட்டில்டுன்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம வந்து நம்ம மனசோட வாழ்ந்து இருந்திருக்கிறோம். ஒரு ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்த எனக்கு, எங்கள் குடும்பத்துக்கு வந்து இந்த 16 கோடி ரூபான்ற இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப பெரிய வந்து கனவாக இருக்குது. இதை வந்து எப்படியாவது என் குழந்தைய காப்பாற்றணும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தான் குழந்தை வயிற்றில் வளரும் போதே வந்து நம்ம குழந்தைய வந்து எப்படியாவது நம்ம படுற கஷ்டம் நம்ம குழந்தை படக்கூடாதுன்றதும், நம்ம எப்படியாவது நல்ல முறையில் வளர்த்துருவோம், குழந்தை வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஒரு கலெக்டர் ஆகணுன்ற ஒரு ஆசை, ஏதோ ஒரு ஆசையோடு தான் நம்ம வந்து குழந்தைய வளர்ப்போம். ஆனால் அந்த ஆசையும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக இல்லை. ரொம்ப நாள் அந்த ஆசை எனக்கு வந்து நீடிக்கலை. குழந்தை பிறந்து 1.5-2 மாதத்துலேயே 1.5 மாதத்துலேயே வந்து குழந்தைக்கு இப்படி ஒரு பெரிய பிரச்சனைன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்காக வந்து நான் உதவி வந்து பல இடங்களில் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டுக்கும் வந்து நான் முயற்சி பண்ணின்னு வந்திருக்கிறேன். கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம், சிஎம் சார்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம், தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்டலாம் பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மற்றவங்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் வந்து என்ஜிஓ இருக்குதுன்றாங்க, எல்லாமே இருக்குது. பல இடங்களில் முயற்சி பண்ணுகிறோம். ரோட்டரி கிளப்பு, லைன்ஸ் கிளப்பு எல்லா இடத்துலையும் தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஆனால் ஏதாவது ஒருத்தங்க எங்கள் குழந்தைக்கு இல்லை இது வந்து பெரிய தொகைன்றனால மற்றவங்க எல்லாம் இணைஞ்சி ஏதாவது உதவி பண்ணால் தான் வந்து என் குழந்தைக்கு வந்து இந்த மருத்துவத்தை வந்து கொடுக்க முடியும். தயவு செஞ்சு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பார்க்குற வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோ இல்லை வந்து ஒரு சிஎஸ்ஆர் டீமோ யாரோ ஒருத்தவங்க பார்க்குறீங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா நீங்கள்லாம் பார்த்து என் குழந்தைக்கு எப்படியாவது இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஒன் டைம் ஜீன் தெரப்பின்ற ஜோல்ஜென்ஸ்மான்ற இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு உதவி பண்ணுங்க ஐயா. ரொம்ப காலம் வந்து உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேங்க ஐயா. ஏன்னா வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தவங்களோட குழந்தை அவங்கவுங்களோட கனவுங்க ஐயா. எனக்கும் என் குழந்தை வந்து ஒரு பெரிய கனவுங்க ஐயா. என் குழந்தை வந்து நல்லா இருக்கணும், மற்ற குழந்தைங்கள மாரி ஸ்கூல் போகணும், எல்லா ஆசையும் எனக்கும் இருக்குதுங்க ஐயா. அதுக்காக வந்து நான் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணிகிட்ருக்குறேங்க ஐயா. எல்லாருக்கிட்டேயும் வந்து உதவி கேட்டு கெஞ்சின்னு போராடிட்டு இருக்கிறேங்க ஐயா. ஆனால் எனக்கு வந்து பொதுமக்கள்கிட்டேருந்து மட்டும் வந்து இது வரைக்கும் ஒரு 22 லட்ச ரூபா வந்து நன்கொடை கொடுத்துருக்குறாங்க ஐயா. ஆனால் வந்து ஒரு சிஎஸ்ஆர் ஃபண்டோ எந்த ஒரு எம்எல்ஏவோ மினிஸ்டர் தமிழ்நாடு அரசுக்கிட்டேருந்து ஒரு இந்த இன்ஜெக்ஷனுக்காக எனக்கு எந்த ஒரு இதுவுமே வந்து ரெஸ்பான்ஸு கிடைக்காம இருக்குதுங்க ஐயா. எப்படியாவது விஜய் அண்ணன் தான் பார்த்து இந்த இன்ஜெக்ஷனை வந்து ஒன் டைம் ஜீன் தெரப்பின்ற ஜோல்ஜென்ஸ்மா இன்ஜெக்ஷனை என் குழந்தைக்கு போடணுங்க ஐயா. தயவு செய்து கேட்டுக்கிறேங்க ஐயா. எப்படியாவது என் குழந்தைக்கு போட்டு என் குழந்தைய காப்பாற்றுங்க ஐயா. காப்பாற்றுங்க அண்ணன், என் குழந்தைய காப்பாற்றுங்கண்ணே. குழந்தைய எப்படி பார்த்துக்கிறீங்கம்மா? ஏன்னா 2-3 மாதம் தான் ஆகுது, இவ்வளோ பெரிய இஷ்யூ இருக்குது குழந்தைக்கு. குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க? இது பாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. பாப்பானால பால் குடிக்க முடியாது, குடிப்பாங்க. பட் டாக்டர் வந்து அந்த ஒன் டைம் ஜீன் தெரப்பி இன்ஜெக்ஷன் போனால் உங்கள் பாப்பா கிட்ட நிறையா சத்து தேவை, அதனால் நீங்கள் டியூப் ஃபீடிங் கொடுங்க, அப்போ தான் பாப்பாவுக்கு ஊசி போட்டால் அந்த பவர் இருக்கும், இல்லைன்னா அவங்க ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க, அதனால் நீங்கள் இந்த ஃபீடிங் கொடுத்தா தான் நல்லாயிருக்குன்னு சொல்லி பாப்பா இப்போ பால் குடிக்கிறது கூட அவங்களுக்கு
தெரியாது. அவங்க வயிறு மட்டும் நிறையும். அவங்களுக்கு இதான் குடிக்கிறோம், இதான் சாப்பிட்றோன்றது கூட தெரியாது. அவங்க டியூப் ஃபீடிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மூச்சு விட்றதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு மிஷின் வழியாக தான் அவங்க இப்போதைக்கு மூச்சு விட்டுட்ருக்காங்க. எப்படியாவது நாங்கள் அந்த ஊசியை போட்டுறணுன்றதுக்காக குழந்தைக்காக தான் நாங்கள் ஓடிட்டுருக்கோம். எங்களுக்கு எங்கள் குழந்தை நடந்தால் போதும், ஸ்கூலுக்கு போய் படித்தா போதும், வேறு எதுவுமே எங்களுக்கு வேணாம். எப்படியாவது அரசு மருத்துவமனையில் எங்களுக்கு இந்த ஊசியை வர வச்சு எங்கள் குழந்தைக்கு போட்டு விட்டா மட்டும் போதும் அண்ணா, விஜய் அண்ணா. எங்கள் குழந்தைக்கு எப்படியாவது இந்த ஊசியை போடுங்க அண்ணா. நீங்கள் நினச்சா கண்டிப்பாக எங்கள் குழந்தைக்கு இந்த ஊசியை போட்டுடலாம். இது வரைக்கும் எங்களுக்கு பொதுமக்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே எங்கள் குழந்தைக்காக நிறைய கொடுத்துருக்காங்க, பண உதவிலாம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னமும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் தேவைப்படுது. எல்லாருமே சேர்ந்தா மட்டும்தான் என் குழந்தைய காப்பாற்ற இந்த முடியும். ஃபர்ஸ்ட் டைம் குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது இல்லைம்மா, இது எப்போ தெரிஞ்சது உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்? பாப்பா பிறந்து கரெக்டாக 2 மாதம் மே 30 நைட்டு பாப்பா ரொம்ப மூச்சு வாங்கினாங்க. அப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க பாப்பா, ஏன் இப்படி இருக்காங்க, நம்ம ஒரு டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கலாம், ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் சப்போர்ட்லாம் கொடுக்கலாம் பாப்பாக்குன்னு சொல்லி ஆக்சிஜன் சப்போர்ட்லாம் கொடுத்து அவங்கள கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட்டெல்லாம் எடுத்தாங்க. அவங்களுக்கு அதில் தான் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து லேடிஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த டெஸ்ட்டை முதல்ல எடுக்கணும் கவர்மெண்ட்டு. இதை டெஸ்ட்டு எடுக்காதனால மட்டும்தான் இந்த மாதிரி எவ்வளோ குழந்தைங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே. இந்த டெஸ்ட்டு எடுத்தால் தானே எங்களுக்கு தெரியும். கேட்டால் இப்போ சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த குழந்தைக்கு வந்துருச்சுன்னு தெரியல, அடுத்த குழந்தைக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது நாங்கள் எடுக்கிறோன்றாங்க. அப்போ இந்த குழந்தைய நாங்கள் எங்கே விடுறது? இந்த குழந்தைக்கு இப்போ என்ன பண்ணுவோம்? என்ன டெஸ்ட்டுமா அது? என்ன டெஸ்ட் எடுக்கணும்? அது வந்து மரபணு டெஸ்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த குழந்தைக்கு இப்போ வந்திருக்குது. Genetic test மாதிரி. ஜெனட்டிக் டெஸ்ட் வந்து வயிற்றுல இருக்கும்போதே எடுக்கலாமா, பட் எடுக்க மாட்றாங்க. எடுத்தால் தானே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிய வரும். இப்போ வந்து நீங்கள் அடுத்த குழந்தைக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி எழுதி கையில் கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் இந்த குழந்தைய எப்படி காப்பாற்று? இந்த குழந்தைய ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா நாங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணியிருப்போம்ல அந்த குழந்தைய. இப்போ வெளியே வந்து எங்கள் குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா? அவன் படுற கஷ்டத்தை எங்களால் கண்ணால் கூட பார்க்க முடியல. அவனுக்காக மட்டும்தான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோமே. எப்படியாவது எங்கள் குழந்தைய காப்பாற்றினா மட்டும் எங்களுக்கு போதும் அண்ணா. அண்ணா எப்படியாவது எங்கள் குழந்தையோட உயிரை எங்கள் கையில் கொடுங்க அண்ணா. உங்களை நம்பி தான் அண்ணா நாங்கள் இருக்கிறோம். அண்ணா ரிஷ்வந்த் பாப்பாவை நீங்கள் தான் அண்ணா காப்பாற்றணும். எப்படியாவது என் குழந்தைய காப்பாற்றிடுங்க அண்ணா. எல்லாருமே சேர்ந்து எங்கள் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றி எங்கள் கையில் கொடுங்க. இப்போ அந்த இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடுமா சார்? அந்த கண்டிப்பாக சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படிமா? அந்த வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான் வெளிநாட்டிலேருந்து வர வைக்கணும். வெறும் 60 நிமிஷம் தான் பாப்பாவுக்கு ஏறும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் கண்டிப்பாக பாப்பா நல்லாயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் எப்படி பாப்பா பழைய மாதிரி ஆயிடுவாங்களா, நார்மலாக இருப்பாங்களா அதுக்கப்புறம்? அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் வந்து நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நார்மல் ஆகிடுவாங்கன்னு இருக்காங்க சார். இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுன்னா எப்படி வந்து கொஞ்ச நாளில் வந்து திரும்பி படுக்கிறது, கழுத்து நிற்கிறது, தவக்கிறதெல்லாம் எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வந்து போட்ட உடனே மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிசியோ பண்ண இந்த குழந்தையும் வந்து நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க சார். நாங்கள் போட்ட சில குழந்தைங்களையும் போய் நானும் என் மனைவியும் வந்து நேரில் போய் பார்த்தோம். அந்த குழந்தைங்களும் வந்து இப்போ ஒரு பாப்பா வந்து ஸ்கூலுக்கும் போகிறாங்க. அந்த மாதிரி வந்து சில குழந்தைங்க இப்போ வந்து சப்போர்ட்டோடு உட்காடுறாங்க. சப்போர்ட் இல்லாமல் நிற்கிற குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களோட தனியாகவே வந்து லைஃப் நம்மலாம் எப்படி வந்து இண்டிபெண்ட்டாக வாழ்கிறோமோ அந்த மாதிரி அந்த குழந்தைங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வாழ ஆரம்பிச்சுட்டு வராங்க. இப்போ நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்களாமா அந்த குழந்தைங்களாம்? அந்த குழந்தைங்களுக்குலாம் ஆனால் வந்து லேட்டாக போட்டிருக்காங்க இன்ஜெக்ஷன். பாப்பாவுக்கு வந்து இப்போ ஆகுறதே 3 மாதம் தான். அந்த குழந்தைங்களுக்கு கண்டுபிடிச்சதே 1 வயசில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 வயசில் தான் வந்து இன்ஜெக்ஷனே போட்டாங்க. அதனால் இப்போ தான் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து நிற்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. உட்காரலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பட் என்னோட பாப்பாவுக்கு வந்து இப்போ தான் 3 மாதமே ஆகுதுனால எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் எப்படியாவது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் பணத்தை திரட்டிட்டு வரீங்களோ உங்கள் பாப்பா நிற்கிற வயசுக்கு நின்றுவாங்க, உட்கார வயசுக்கு உட்காந்துருவாங்க. எல்லாமே அவங்க
அவங்களோட ஏஜ்லேயே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதனால் உங்கள் குழந்தைய நம்ம சீக்கிரமாக குணப்படுத்திடலாம் ஊசியை போட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கேபி பாலா ஹெல்ப் பண்ணாரு இல்லையா, அதுக்கப்புறம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்களா? ஆமாம். அண்ணன் கேபிஒய் பாலா அண்ணன் ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் அதான் விஷயமே வந்து மக்களுக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் வந்து நிறையா பேர்கிட்டேருந்து எங்களுக்கு உதவி கிடச்சிது. எங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து சரி வர அடிக்கடி பிளாக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 15 நாளாக வந்து என்னோட குழந்தைக்காக வந்து இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தோம். அந்த கியூஆர் கோடு வந்து கிட்டத்தட்ட 15 நாளாக வந்து அக்கௌண்ட் அந்த கியூஆர் கோடு பிளாக் ஆகிடுச்சு. அதனால் வந்து கேபிஒய் பாலா அண்ணன் போட்ட வீடியோவுக்கு எங்களுக்கு வந்து உதவி நல்லாவே வந்தது. பிளாக் ஆனனால வந்து மக்கள்னால வந்து சரியாக அதுக்காக பணம் செலுத்த முடியல. இம்பேக்ட் குரூப்பும் வந்து எங்களுக்கு நாங்கள் போட்டிருக்குறோம். இம்பேக்ட் குரூப்பும் வந்து 5% கமிஷன் பண்ணுறாங்க தான், அதுவும் போட்டிருக்குறோம் தான். அதுலையாவது வந்து இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். இது வந்து பேங்க் சைடும் வந்து எங்களுக்கு வந்து எந்த உதவியுமே கிடையாது. 15 நாளாக 10 நாளுக்கு மேலே வந்து நான் இந்தியன் பேங்க்குக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறேன். எந்த ரெஸ்பான்ஸும் ஒழுங்காக இல்லை. ஒரு குழந்தைக்குன்றதை வந்து ப்ராப்பராக ஓப்பன் பண்ணி கொடுத்தா கூட பரவாயில்ல, ஓப்பன் பண்ணியும் கொடுக்காம நாங்கள் ஆல்ரெடி வந்து குழந்தைய வச்சு எப்படியாவது காப்பாற்றணுன்ற ஒரு கஷ்டத்தில் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அதையும் அவங்க பொருட்படுத்த மாட்டேன்றாங்க இந்தியன் பேங்க்கில். இப்போ விஜய் சாருக்கு நீங்கள் ஏதாச்சும் கோரிக்கை வைக்கணும், நம்ம தமிழ்நாடு அரசுக்கிட்ட இதே சார்பாக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கோ எதை ஹெல்ப் கேட்கணுன்னா நீங்கள் இது மூலியமாக சொல்லிக்கலாம். அண்ணா விஜய் அண்ணா, எங்கள் குழந்தைய நீங்கள் தானே காப்பாற்றணும். எப்படியாவது நீங்கள் நினச்சா மட்டும்தானே, இந்த தமிழக அரசு நினச்சா மட்டும்தானே எங்கள் குழந்தைய காப்பாற்ற முடியும் சொல்லுங்கள் அண்ணா. நீங்கள் எப்படியாவது எங்கள் குழந்தை ரிஷ்வந்தை எப்படியாவது காப்பாற்றுங்க அண்ணா, ப்ளீஸ் அண்ணா. உங்கள் கையில் காலில் கூட நாங்கள் உழுவுறோம் அண்ணா, எங்கள் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க அண்ணா. ரிஷ்வந்த் நீங்கள் தான் அண்ணா காப்பாற்றணும். அண்ணா 1.5 மாதமாக நாங்களும் வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறோண்ணே, குழந்தைய எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு வீடியோ போட்டுட்ருக்குறோண்ணே. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படியாவது உங்கள் கண்ணில் படணும், பார்ப்பீங்கண்ணே. எங்கள் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றுங்கண்ணே. இந்த 1 டைம் ஜீன் தெரப்பின்ற இன்ஜெக்ஷன் போட்டு எங்கள் குழந்தைய தயவு செய்து காப்பாற்றி கொடுங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. உங்களை நம்பி தாங்கண்ணே நாங்கள் இருக்கிறோண்ணே. நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த தமிழ்நாடு அரசு நினச்சாங்க, மக்கள் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து என் குழந்தைய காப்பாற்றிடலாங்கண்ணே. தயவு செய்துங்கண்ணே, எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துங்கண்ணே. இந்த 1 டைம் ஜீன் தெரப்பின்ற இன்ஜெக்ஷன் போட்டு ப்ளீஸ்ண்ணே. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம்.